சர்க்கரை நோயாளிகள், சர்க்கரை நோயால் பாதத்தில் நோயுள்ளவர்கள் என்ன உணவு எடுத்துக்கலாம், அதை பற்றி பார்க்கலாமா? வணக்கம், நான் டாக்டர் சங்கர வெங்கடேசன், டயபெட்டிக் ஃபுட் சர்ஜன் ஃப்ரம் வள்ளியூர். சர்க்கரை நோயாளிகளுக்கோ சர்க்கரை நோயால் கால் பாதத்தில் புண்ணு இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் பெரிய சந்தேகம் எதை பற்றி இருக்குன்னா, என்ன சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது, எது நிறைய சாப்பிடணும், எது கம்மியாக சாப்பிடணும். இதுதான் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கும். மாத்திரையை ஒழுங்காக சாப்பிட்டோமா, இன்சுலினை ஒழுங்காக போட்டோமா, வாக்கிங் கரெக்டாக போனோமா, இந்த மாதிரி சந்தேகம்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அவங்களோட சந்தேகம் எதை நிறைய சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது. இதுக்காக டெவலப் ஆன ஒரு விஷயந்தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ். ரொம்ப நாளாக இதை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. கிளைசிமிக் இண்டெக்ஸ்னால் என்னது? நம்ம ஒரு பொருளை சாப்பிட்றோன்னா அந்த பொருள் எவ்வளோ வேகமாக ரத்தத்தில் சர்க்கரையை ஒசத்துது, இல்லை எவ்வளோ ஸ்லோவாக கூட்டுதுங்கிறத வச்சு சொல்கிறது தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ். இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் லெவல் 55க்கு கம்மியாக இருந்தால் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் நல்ல உணவுன்னு சொல்லப்படுகிறது. 56லேருந்து 70 வரை இருந்தால் மீடியம், 70க்கு மேலே இருந்தால் ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ், அதை சாப்பிடவே கூடாது. இது கரெக்டாக அதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ்லாம் நிறைய சாப்பிடுங்க, ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் ஒரு மிஸ்நம்பர், அதாவது ஒரு சரியான சொல்லாடல் கிடையாது. ஏன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸை விட கிளைசிமிக் லோடுன்னு ஒரு டெர்மினாலஜி இருக்குது. அதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், அதுதான் கரெக்டான டெர்மினாலஜியாக இருக்கும். ஏன் எந்தெந்த உணவில் எப்படி கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? ரெகுலராக சாப்பிட்ற இட்லி கிளைசிமிக் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 60, அரிசி சாதத்துக்கு 70, சப்பாத்திக்கு 60, கேழ்வரகு ரொட்டிக்கு 70. இதை நம்ம பார்க்கும்போது புரியுதா? நம்ம நினைச்சிட்டு இருக்கிற கேழ்வரகு ரொட்டிக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் கோதுமையால் செய்யப்படுற சப்பாத்தியோட ஜாஸ்தி. நம்மளை குழப்பம் வருதா? இதனால தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கரெக்ட்னு சொல்ல முடியாதுன்னு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஐஸ்கிரீமுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மி, கேரட்டுக்கு ரொம்பவே கம்மி. இதெல்லாம் நிறைய சாப்பிடலாமா? இதை வச்சு மட்டும் சொல்லவே முடியாது. நான் முன்னாடி சொன்ன எல்லா பொருளோட கிளைசிமிக் லோடு பார்க்கும்போது தான் நம்ம அதை பற்றி கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கிளைசிமிக் லோடை வச்சு தான் நீங்கள் டிசைட் பண்ணணும். சிக்கன், முட்டை, பாதம், இது எல்லாத்துக்குமே கிளைசிமிக் இண்டெக்ஸ் 0. ஸோ எப்போ கிளைசிமிக் இண்டெக்ஸ் 0வாக இருக்கோ கண்டிப்பாக அந்த பொருட்களை நம்ம சாப்பிடலாம். இதனால் நீங்கள் சாப்பிட்ற உணவு ஒரே ஒரு கிளைசிமிக் இண்டெக்ஸை மட்டும் வச்சோ இல்லை ஒரு சோசியல் மீடியாவில் சொன்னதை வச்சோ டிசைட் பண்ணாதீங்க. உங்கள் மருத்துவர்கிட்ட கேளுங்க, டயட்டீஷியன் படித்தவங்ககிட்ட கேளுங்க. அதை வச்சு உங்களோட தினமும் சாப்பிட்ற உணவை முடிவு பண்ணுங்க. ஒட்டு மொத்தமாக கிளைசிமிக் இண்டெக்ஸை மட்டும் வச்சு முடிவு பண்ணாதீங்க. தொடர்ந்து என்னோட வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம்.